ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அதே மாதிரி தான், பட் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னோன்னே நம்ம லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிடுவோம்ல, அதாவது அந்த ரைஸ் நல்லா பேனில் போட்டு டாஸ் பண்ணுவாங்க. அந்த டாஸ் பண்ணும்போது ரைஸ் கொஞ்சம் சுக்கா மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சாதம் வெடிச்ச சாதம் ஸ்டீமில் அப்படியே இருக்கணும், அதாவது ஸ்டீமரில் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டீமில் இருக்க அந்த சாதத்தை போட்டு லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டீமோட சாப்பிட்றது தான் வந்து வெஜிடபிள் ஃப்ரைடு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எப்படி இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணுறது இண்டோ சைனீஸ் ப்ரிப்பரேஷன். இதே வந்து ப்ராப்பர் சைனீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து யாரும் பண்ணுறதில்ல. இண்டோ சைனீஸ் ஸ்டைல் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்தியன் ஸ்டைலில் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம், அந்த ஸ்பைசஸ் போடலாம். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் ஒரு பாக்கெட், வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, பொடிசை நறுக்கிய பூண்டு அரை டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, டார்க் சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், வினிகர் 2-3 ட்ராப்ஸ், சர்க்கரை சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணுறோம். இந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்ச பிறகு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியை போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் போடுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரதுக்காக. அதே டைமில் உப்பு கண்டிப்பாக போட்டுடணும். அப்போ தான் அந்த சீசனிங் கரெக்டாக பேனில் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் 5% அளவுக்கு போட்டால் போதும் உப்பு. இந்த அரிசியை எப்படி பக்குவமாக வெடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 80% எடுக்கலாம். நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி 2-3 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனா பாயில் பண்ணக்கூடாது. அப்போ தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண முடியும். அப்படி டாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் வரும். அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு 85 to 90% உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் தாராளமாக போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், பொடிசை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம். வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி மட்டும் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பேனை ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிக்கணும். அதனால் எண்ணெய் எக்ஸஸாக ஊற்றி இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போடுறோம். இப்போது இந்த மஷ்ரூமை 1/2 கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப தின்னாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக கட் பண்ணி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் டாஸ் பண்ணி முடிச்சலாம் இந்த ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அந்த என்ன வேணால் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் லைட்டாக சாகி ஆகிடும். இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வினிகர், அதுக்கப்புறம் இந்த ரைஸ் போட்டிருக்கோம். லைட் சோயா சாஸ்க்கும் டார்க் சோயா வித்தியாசம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் உப்போட டேஸ்ட்டு மாறும். அதனால பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்காகன்னா, நிறைய பேர் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேஸ்ட்டுக்காக அந்த சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த சீசனிங் பவுடர் இருக்காது. அதனால லைட்டாக அந்த சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.
எனக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர டவுட்னா பாஸ்மதி ரைஸுக்கு பதில் வேறு எதுனா அரிசி யூஸ் பண்ணலாமா, அதாவது சாதம் யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் உங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ்னால் பொன்னி ரைஸை வச்சு டாஸ் பண்ணலாம். அப்படின்னா சீரக சம்பா ரைஸ்னால் சீரக சம்பா வச்சு டாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு மாறும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். see you, bye, take care.